இங்க இருக்காங்க. இஃபாமா எங்க போறீங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்திருக்கோம். நான் மட்டும் இல்ல, இஃபா வந்திருக்கா, அஸ்ரா வந்திருக்கா, அஃப்ரா வந்திருக்கா. எவ்வளவு கியூட்டா இருக்காங்க எல்லாரும். அழகா இருக்கு. அழகா இருக்குடி. கைஸ் 3000 தானே வாங்கியிருக்க, ஆனா வந்து கவர் கொடுக்க மாட்டாங்க ரிலையன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன புரியல, பிளாஸ்டிக் பேக்கை வந்து பேன் பண்ணிட்டாங்க, ஓகே செம்ம மேட்ரு. அப்போ வந்து இந்த மாதிரி நார்மல் பேக்குக்கெல்லாம் வந்து காசு ஆகுது. ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் பேக்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மளிகை கடைக்கு போறீங்க, அந்த மளிகை கடையில் வந்து பிளாஸ்டிக் பேக் கொடுக்கூடா சொல்றதுக்காக இந்த பேப்பர் பேக் கொடுக்க சொல்றாங்க. அந்த பேப்பர் பேக் வந்து யூஸ்வலாக நம்ம பொருள் மளிகை கடையில் என்ன ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வாங்குவோம். அப்போ வந்து துணி கவர் அங்கே இருக்கிறது இதுங்க, இது வந்து நான் காசு கொடுத்தா கொடுக்குறேங்க, ஏன்னா நானே வாங்கி கொடுக்குறேங்க, இது ஓகே மேக் சென்ஸ். அதுலேயுமே கொஞ்சம் பெரிய கடையெல்லாம் மீன்ல கொஞ்சம் ஓரளவுக்கு யோசிக்கிற கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்குறவங்க போய் எண்ணத்தில் இதை பார்த்துட்டு இருக்குதுன்னு அப்படிலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சில இடத்துல 15 ரூபா. மச்சான் இப்போ இங்க 3000 ரூபாய் வாங்குறான் மச்சான். இது ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபாய்க்கு மேல வாங்கினா நம்ம கொடுப்போம்னு வாங்க வச்சிருக்கலாமா என்ன? கையில தூக்கிட்டு வரும் அப்படியே இப்படி வச்சுட்டு. ஐ மீன் ஒரு பெரிய விஷயம், நம்ம வண்டி இருக்குது. இப்ப நம்ம வண்டியில வரல, பைக்ல வந்திருக்கோம், இல்ல வந்துட்டு எதுல வரும்? அது ஒரு கைண்ட் ஆஃப் இது நமக்கு கொடுக்குற இது. ஐயா சொல்றேன், அது வந்து கொடுக்கணுமா இல்லைங்களாங்க? அது வந்து ரொம்ப தப்பா இருக்குது. இது வந்து அந்த ஒரு இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐயோ இதுக்கு 15 ரூபா கொடு, 20 ரூபா கொடு. இல்ல அது என்னன்னா கேட்டாங்களா எக்ஸ்ட்ரா? இல்ல எக்ஸ்ட்ரா கேட்டாங்க மச்சான். கவருக்கு அதான் சரி, எதுக்கு வேண்டாம் வாங்கிட்டு. அது பேப்பர் கவரா துணி கவராடி? பேப்பர் கவரா துணி கவர்? அந்த பேப்பர் கவருக்கு 15 ரூபாய். அது வாங்கினா இப்படி கிழிஞ்சிருவாரு. அது ஃப்ரீயா கொடுக்க வேண்டியதானே? இவ்வளவு காசுக்கு வாங்குறதுக்கு சொல்றேன், சும்மா நான் போய் யார்ட்டையும் எதுவும் ஃப்ரீயா கேட்கல. பேப்பர் கவர் வந்து 15 ரூபாய் வருது, அதெல்லாம் வாங்கும்போது ஒரு 10 ரூபாய் அதெல்லாம் கம்மியா வரும். கம்மியா தான் வரும். வந்து ஒரு மாதிரி அப்சர்வா இருக்குது இந்த விஷயங்கள். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து. இல்ல அதுதான் இந்த சிஸ்டம் வந்து தான், அதுதான் சிஸ்டம் சரியில்லைன்றதான் என் பாயிண்ட். பிராண்டோட இதுவாயிரும். இந்த மாதிரி ஸ்டோர்ஸ்ல எல்லாம் நீங்க ஸ்டார்டிங் ரேஞ்சே 500 பிளஸ் தான் வச்சிருப்பீங்க. ஆமா, எந்த பொருள் எடுத்தா 500 அப்படின்றது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தான். புரியுதா? ஒரு Dress வாங்க வரும்போது சோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு அது பேப்பர் பேக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போறது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அது எப்படியும் கிழிஞ்சிரும். அது நம்ம கொண்டு போறதுக்குள்ளே கிழிஞ்சிரும். அது குப்பை போடுறதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்றோம். ஜெப்டோல வந்து பேப்பர் பேக்ஸ் வந்து அவ்வளவு பேப்பர் பேக்ஸ் தருவாங்க. ஆமா, ஜெப்டோல எல்லாம் வந்து தராங்க. ஜெப்டோல என்ன 20 ரூபா வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. ஸ்விக்கிலயும் சொல்றேன் 20 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. அவங்க ஒரு கவர் போட்டு தராங்க. நீங்க என்னன்னா 3000 ரூபாய் 4000 ரூபாய் வாங்குறவங்க. எனக்கு தெரிஞ்ச ஜெப்டோ செய்யறது நெசசரி கிடையாது, வீட்டுக்கே வந்து தராங்க. அது நெசசரி இல்லாமலே கொடுக்குறாங்க.